இன்னைக்கு எபிசோட்கான ஹாட் ஸ்டார் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஹாட் ஸ்டார் ப்ரோமோ உண்மையிலே சரியான ஃபன்னாக இருக்குது. ஆக்சுவலாக பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துக்கான ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு வீடை வந்து ரெண்டாக பிரிக்கிறாரு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் வந்து யாரெல்லாம் ஃபுல் பொட்டன்ஷியலை காமிச்சிங்களா அவங்களாம் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்லையும், இல்லை என்னோட ஃபுல் பொட்டன்ஷியல் இன்னும் நான் காமிக்கல அப்படின்றவங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா திவாகர்லாம் இருக்காருல்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபுல் பொட்டன்ஷியலை காமிச்சிட்டேன் அப்படின்னு ரைட் ஹேண்ட் சைடில் உட்காந்தாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஃப்ரேம்ல வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இது காமிக்கிறாங்க. அந்த ப்ரோமோவில் சொல்கிறேன். ஸோ ரெண்டு இடத்துல மாறி மாறி உட்காராரு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. இதில் வந்து பார்வதி வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நான் ஃபுல் பொட்டன்ஷியலை காமிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உட்கார்ந்தாங்க. ஏமா பார்வதி இன்னுமே நீ ஃபுல் பொட்டன்ஷியலை காமிக்கலனா இன்னும் உங்ககிட்ட எவ்வளவுதான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல தோணுது. ஆல்ரெடி நீ இறக்குனதே எங்களால் தாங்க முடியல. பிக் பாஸ் வீடே அலறுது. சந்திரமுகியா அப்பப்போ மாறிட்டு வர, இதுல வேற என் ஃபுல் பொட்டன்ஷியலை காமிக்கல லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போய் அவங்க உட்கார்றாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது உண்மையிலே ஷாக்கிங்காக தான் இருக்கு. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபுல் பொட்டன்ஷியலை காமிச்சு நான் வந்து பயங்கரமா விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு கலையரசன் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் உட்காந்துருக்கான். ஏண்டா கலை, நீலாம் இருக்கிற இடமே தெரியல, என்னடா நீ பொசுக்கு இப்படி போய் உட்காந்துருக்க அப்படின்னு நம்ம சொல்ல தோணுது. பிக் பாஸே ஒரு நிமிஷம் குபீர்னு சிரிச்சிட்டு பாரு இவங்க பண்ணதை பார்த்து. ஏன்னா பார்வதி வந்து இன்னும் நான் வந்து அந்த அளவுக்கு வெளிப்படையா விளையாடல, ஃபுல் பொட்டன்ஷியலை காமிக்கலன்னு உட்காரதே ஃபர்ஸ்ட் ஏத்துக்க முடியல. அதை விட பகீர்னு இந்த கலையை பண்றதை பார்க்கும்போது எனக்கு பயங்கரமா உண்மையில இந்த ப்ரோமோ பார்க்கும்போது சொல்றேன் செம ஃபன்னா இருந்ததுங்க. கலையரசனையும் பார்வதியும் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஆக்சுவலா பிக் பாஸ் எதுக்கு இதெல்லாம் பண்றாரு தெரியுமா? இதுக்கப்புறமா அது வாரமாவது என்னோட கருத்துக்களை எடுத்து வைப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சத்தியம் பண்ணுங்க. அதாவது யாரெல்லாம் விளையாடல, அதாவது ஃபுல் பொட்டன்ஷியல் காமிக்கலன்னு இந்த பக்கம் உட்காருங்களோ தயவு செஞ்சு சத்தியம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சத்தியம் பண்ண சொல்றாரு. உங்க மனசாட்சிக்கு, அதாவது உங்க மனசாட்சிக்கு விரோதமா நீங்க சத்தியம் பண்ணிக்கோங்க உங்க மனசாட்சி மேல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ அதை எனக்கு பார்க்கும்போது பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலா இவங்களை எப்படிலாம் வந்து மெல்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மெல்ட் பண்றாரு. எதுக்கு? கேம் விளையாடுங்கடா, கொஞ்சம் ஆனஸ்டா இருங்க, குரூப்பிசம் பண்ணாதீங்க, இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு எதுக்கு வந்தீங்களோ அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்குமான்னு பார்த்தா இல்ல. சொல்லி முடிச்ச அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்னா போய் உட்காந்து எல்லா குரூப்பிசம் வந்து அதை பத்தி தான் பேசுவானுங்க. நம்ம வந்து இதை பண்ணலாம், நம்ம அடுத்து அவனை டார்கெட் பண்ணலாம் இப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருப்பானுங்க. எனிவே தனி கதைன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி சபரி பார்த்தீங்களா, அவர் வந்து ஃபுல் பொட்டன்ஷியலை காமிச்சிட்டாராம். யாரு? சபரி நீங்க ஃபுல் பொட்டன்ஷியலை காமிச்சிங்க எதுல தெரியுமா? நடிக்கிறதுல. ஆக்சுவலா நீங்க சீரியல்ல கூட இப்படி நடிச்சிருக்க மாட்டீங்க சபரி. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நடிப்பு, அதாவது திவாகரன் தான் நடிப்பாருக்குன்னு சொல்றாருல, திவாகர்லாம் எனக்கு தெரிஞ்சு நடிப்பாருக்க இல்லை. அது ஒரு என்ன வேணா நீங்க சொல்லிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு நடிப்பாருக்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சபரி தான். ஸோ அந்த இடத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்க அந்த போஸ்ட் வர கொடுக்குறாரு பாருங்க, ஃபுல் பொட்டன்ஷியலை காமிச்சு அவர் வந்து உட்கார்ந்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எல்லா கருத்தையும் ஜென்யூனா எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் மீனிங். அது எல்லாத்துக்கும் எனக்கு தெரிஞ்சு சபை இந்த வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா விக்கல் விக்ரமும் சபரியும் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சேஃபாக கேம் விளையாடுறது. மற்றவங்களாவது பார்த்தீங்கன்னா பயாஸ்ட் ஆடுவாங்க, அதாவது ஒருத்தவங்களை சார்பாக ஆடுவாங்க, அவங்க கூட எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்க. விக்கல் விக்ரமும் சபரியும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே ஃபன்னாக சொல்கிறன்ற பேரில் பயங்கரமான சேஃப் கேம் தான் விளையாடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்ல தோணுது. ஆனால் இந்த ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பார்த்தோன்னே பட்டுன்னு சிரிப்பு தாங்க வந்தது எனக்கு. இந்த ரெண்டாக பிரிச்சதை பார்த்தோன்னு சத்தியமாக சிரிப்பு தான் வந்தது. திவாகர் தான் இங்கேயே இருக்காரு, மாறி மாறி உட்காந்துட்டு இருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உட்காந்தாங்களா, இன்னும் நாங்கள் வந்து எங்களை வெளிப்படுத்திக்கல, அதாவது நான் ஒன்றும் கேமை வந்து வெளிப்படுத்தல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்களே. ஸோ அதில் உட்காந்தவங்க பாருங்க, விக்கல் விக்ரம், அதுக்கடுத்து கனி, இவங்க எல்லாருமே உட்காந்துருக்காங்க. இப்பயாவது அவங்களுக்கு கொஞ்சம் புரியணும், அதாவது அவங்க மனசாட்சி பிரகாரம் அவங்களே போய் உட்காந்துருக்காங்க பிக் பாஸ் சொன்னது பேரில். ஸோ இதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கேம் விளையாட சில பேர் முயற்சிப்பாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா துஷார், அதுக்கடுத்து விக்கல் விக்ரம், கனி, இவங்கெல்லாம் கொஞ்சம் ஜெனியூனா இண்டிவிஜுவலாக விளையாட ட்ரை பண்ணுவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நேற்று வியானா அடிச்சு அடி இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா அன்புக்கு எங்கே ஒரு மாதிரி நிலக்கொலையை வச்சிருச்சு. ஐயோ என்னடா இது குரூப்பிசம் வெளியே தெரியுது. ஏன்னா வியானா அடிச்சது உங்களுக்கு பெருசா தெரியல, பின்னாடியே பிக் பாஸோட வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரிஷியேட் பண்ணார் பாருங்க, அங்கே தான் செதட்டாங்க. ஆஹா இப்படி தான் இருக்கு போல அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கனியை லைட்டாக அது பார்த்தீங்கன்னா ஆட்டம் காண வச்சிச்சு. ஆனால் சபரி எஃப்ஜேலாம் அதை கண்டுக்கல, அவனுங்க அப்படியே தான் இருக்கானுங்க. கனியை மட்டும் லைட்டாக யோசிக்க வச்சுது அப்படின்னு நம்ம சொல்ல தோணுது. ஸோ அவங்க வந்து ஃபுல் பொட்டன்ஷியலை காமிக்கல அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போய் உட்காராங்க. எனக்கு தெரிஞ்சு அதில் இருக்க சில பேர் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா வைல்ட் கார்டு என்ட்ரி வேறு உள்ள வராங்க. ஸோ அப்படின்னும் போது இப்பயாவது இவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி ஏதாவது கேம் வர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இவங்க பண்ண வைக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்பீச்லாம் கொடுக்குறாரு. பார்க்கலாம் இதுக்கப்புறம் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக கேம் விளாட்றானுங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ அதில் வந்து ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டு தள்ளுங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி கலையரசர் இருந்தால் அது ஒரு பக்கம் விட்டு தள்ளுங்க. அதில் எஃப்ஜேன்னு ஒரு கேரக்டர் இருக்காங்கல்ல, அந்த எஃப்ஜேவை இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி லைவ்ல நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், 2 அவருங்க எல்லாருமே, அதாவது எப்படி சொல்றது, உண்மையிலே சொல்றேன், பார்வதி கூட இந்த அளவுக்கு பேசியிருக்க மாட்டாங்க. பேசுறான் பேசிக்கிட்டே இருக்கான். வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் ஒன்னா உட்கார வச்சு சாவஸ்டா அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். நான் இங்கே போனேன், பால் பாக்கெட் வாங்கினேன், அந்த பால் பாக்கெட் வாங்கினது எப்படி தெரியுமா இருந்தது, அது குடிக்கும் போது ஒரு டேஸ்ட் வந்தது இல்லை, அந்த மாதிரி மஜா ஃபீலிங்கே தெரியுமா அப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி அவன் பாட்டுன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். எனக்கு ஒன்றும் புரியல. டே, அதாவது ஒரு ஸ்டோரி சொல்றாங்கன்னா, ஒரு ஸ்டோரியில் ஒரு ஹை மொமெண்ட் உன் லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹை மொமெண்ட் லோ மொமெண்ட் அங்கங்கே வந்துட்டு இருக்கும். ஒரு 10 இடத்துல வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த 10 இடத்த மட்டும் கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னாலே முடிஞ்சுது. அவன் ஒவ்வொருத்தரையும் போய் மீட் பண்ணது, நான் போய் இந்த மீட் பண்ணேன், அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சொன்னாரு,
அவர் இப்படி சொன்னாரா, அதுக்கடுத்து என்னாச்சுன்னா அவர் வந்து அவர் அசிஸ்டன்ட் போய் பார்க்க சொன்னாரு, அவர் அசிஸ்டன்ட் போய் பார்த்தேன், அவர் அசிஸ்டன்ட் இதை சொன்னாரா, அதுக்கடுத்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆதினாவை போய் பார்க்க சொன்னாரு, ஆதினா வந்து இது மாதிரி போய் பார்த்தேன், ஆதினா இது சொன்னாரா, அதுக்கடுத்து அவர் போய் எனக்கு புரியல ஏன்டா இப்படி அப்படியே ரூட் மேப் போட்டுக்கிட்டே இருக்கான் சுற்றுறான். உண்மையிலே சொல்கிறேன், பிக் பாஸ் டீமுக்கு வந்து உங்களுக்குலாம் என்னென்ன ஒன்றுமே புரியல, கண்டென்ட் இல்லைன்றதுக்கோசம் இதையா போட்டு சாவடிப்பீங்க. உண்மையில் நானும் ஒரு ½ அன் அவர் பார்க்கலங்க, திருப்பி வந்து இது பண்ணுற ப்ளே பண்ணுற திருப்பி பேசுகிறான், சரி ஓகே இன்னொரு ½ அன் அவர் விட்டுரும், ½ அன் அவர் கழிச்சு போகிற திருப்பி பேசுகிறான். என்னடா 2 ஹவராக பேசிகிட்டு இருக்கேன், பேசுகிறான். பார்வதி வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணே என்னை சாவடிச்சிட்டேன், ஏதோ பனிஷ்மெண்ட் மாதிரி இருக்குது உட்காந்து இருக்குது அப்படின்ற மாதிரி கானா வினோத்துக்கிட்ட புலம்பிட்டு இருந்தாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது உண்மையிலேயே சொல்கிறேன், நம்மளுக்கே எப்படி இருக்குன்னா அந்த வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்காங்களே அவங்களோட மைண்ட் செட்டை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உண்மையிலே இந்த அளவுக்குலாம் பொறுமையாக உட்காரக்கூடாது, ஓப்பனாக சொல்லிடணும். எனக்கு தெரியல பார்வதி ஏன் சொல்லவே இல்லைன்னு தெரியல, ஏன் ஒரு வேளை சொன்னால் எல்லாருமே ஒன்று சேர்ந்துருவானுன்னு பயந்தாங்களா என்னன்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஓப்பனாக சொல்லிடலாம். இவ்வளோ நேரம் ஒருத்தன் உட்காந்து கதை சொல்கிறன்ற பேரில் கல் தருகிறானா கண்டிப்பாக நீங்கள் வந்து வெளிப்படுத்திருக்கலாம் அப்படின்றதான் என்னோட ஒப்பீனியன். ஏன்னா இது வந்து ரொம்ப தப்பு. இவன் கதை சொல்ல எல்லாரையும் பார்த்தீங்கன்னா கல் தருத்துனுங்கிறான். ஆடியன்ஸையும் சரி வீட்டுக்குள்ளே இருக்க கண்டஸ்டன்ட்டையும் சரி மொத்தமாக வச்சு அருன்னு 2 ஹவரை அறுத்து விட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லணும். என்ன மேட்டர்னா சிம்பிளாக ஒரு லைஃப்பில் வந்து நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், என்னோட ஸ்கிராட்ச்ல இருந்து நான் இங்கே வந்து இந்த இடத்துல ரீச் ஆயிருக்கேன் ஓகேங்களா. அதை எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நரேட்டிவ் வந்து சூப்பராக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சூப்பராக சொல்லணும். இப்போ தான் எனக்கு புரியுது எதுக்கு எஃப்ஜே போட்டு குத்துன்னு குத்துனாங்க. அதை ஃபர்ஸ்ட் ப்ரோமோல பார்த்தோம்ல, இந்த மாதிரி வந்து ஒழுங்காக பண்ணலை, அதை கதை வந்து பார்த்தீங்கன்னா மொக்கையாக இருக்குது, அது சொல்கிறது சரியில்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் குத்துனாங்களே, அவ்வளோ வழி எல்லாருக்கும் இருந்திருக்குது. ஆனால் எல்லாருமே பொத்துக்கிட்டு இருக்கானுங்க. இதுவே வேற யாராவது ஒருத்தர் கதை சொல்லியிருந்தாங்க, இது இன்கேஸ் பார்வதி சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே ஒன்றே ஏந்து சொல்லியிருப்பாங்க, பார்வதி இவ்வளோ நேரம் சொல்கிற அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக ஒரு முதல்ல கனி இருக்காங்களே அவங்க பேசியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே சபரி எல்லாம் பேசியிருப்பாங்க. அங்கே பேசுறது எஃப்ஜே அப்படின்ற ஒரு காரணத்தினால அந்த கேங் வந்து எதுவும் எஃப்ஜேவை கேள்வி கேட்காது. அதே மாதிரி அந்த கேங் இருக்குன்ற ஒரு பயத்தில் பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க. இதுதான் வீட்டுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. ஆனா ஒரு 2 ஹவர் ஒருத்தன் கதை சொல்றதெல்லாம் ஒரு உச்சகட்டம் பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, ஒரு மாதிரி வன்முறை அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். சாவச்சிட்டாங்க எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான அந்த ஹாட்ஸ்டார் ப்ரோமோ இருக்குல்ல, அது வந்து ஒரு சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வர போகுது அப்படின்ற மாதிரி கிளியரா தெரியுது. அதுவும் பிக் பாஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளீனா சொல்றாரு, உங்க மனசாட்சி படி அப்படின்ற மாதிரி சொல்றாருல, அந்த வார்த்தை தான் மெயின். ஏன்னா அவர் நார்மலா பாத்தீங்கன்னா அவரோட டாஸ்க் கொடுத்து அதை வந்து பிரிச்சு வைக்க அப்படின்ற மாதிரி சொல்லாம உங்க மனசாட்சி படி நீங்களே எந்திரிச்சு போய் உட்காந்துருங்க அப்படின்னு சொன்னோன்னே துஷார் அரோராலாம் போய் எந்திரிச்சு உட்காந்தாங்க பாருங்க. அதாவது அவங்களுக்கே தெரியும். ஆனால் அந்த அரோரா கேரக்டர் பாருங்களேன், அரோராக்கு தெரியுது நம்ம கேம் விளையாடல. ஆமாம் விளையாடல, நான் இப்படி தான், நான் கேம் விளையாட மாட்டேன். அதாவது ஒரு பொண்ணு வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்தால் எப்படி இருக்கும், சும்மா ஜாலியாக எப்பவும் போல் சாப்பிட்லாம், எழுந்துக்கலாம், தூங்கலாம், நம்ம பண்ண ஜாலியாக இருக்கலாம். துஷார் வந்தானா ஓகே அவன் கூட கொஞ்சம் ஃபன் பண்ணலாம், கமுர்தனி கூட கொஞ்சம் ஃபன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு கிட்டத்தட்ட 26 நாள் ஆயிடுச்சு. 26 நாளாக ஒரு பொண்ணு வாழ்ந்துகிட்டு இருக்குங்க. யோசிச்சு பாருங்களேன், கலையை கூட 4 பேர் போட்டு அடிக்கிறானுங்க. கலை அதாவது குத்துறதுக்கு யாரும் ஆள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கலையை போட்டு குத்திடுறானுங்க, அவனும் வாங்கிக்கிறான். ஸோ அவன் கூட அந்த விதத்தில் கொஞ்சம் வலி தாங்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அருரா அப்படி இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்ததுலேருந்து ஃபுல்லாக ஃபன் பண்ணிக்கிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு மட்டும்தான் இருக்குது. எந்த விதமான ஒரு இதுலேயும் இன்வால்வ் ஆகிறதில்ல. ஒரு டாஸ்கில் பார்த்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டடாக எதுவும் பண்ணுறதில்ல. சும்மா ஏதோ ஒன்று ஓகே நீங்களே ஏதாவது சொன்னால் நான் பண்ணுவேன், இல்லைனா அப்படியே அமைதியாக இருந்துப்பேன். ஆனால் எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணுது. அதாவது எல்லாருக்கும் அவங்கவுங்க கேரக்டர் என்ன அப்படின்றது கிளியராக தெரியுது. அரோரா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, அந்த கிளாரிட்டி வந்து இருக்குது. இருந்தாலும் அரோராலாம் இன்னும் ஏன் அப்படி இருக்காங்கன்னு தெரியல. அவங்க மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட பாதி பேருக்கு மேலே அப்படி இருக்கிறதுனால தான் அவங்களுக்கே ஃபீல் ஆகி அந்த மனசாட்சின்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல, பிக் பாஸ் எடுத்து ஆயுதம் தான், மனசாட்சி இருந்தால் போய் உட்காந்துரு அப்படின்னாரு. அவனுங்களே கொஞ்சம் மனசாட்சி இருக்கு போல, போய் மூடிக்கின்னு உட்காந்துட்டாங்க. பார்வதி தான் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் நான் ஒன்றுமே பண்ணல, இதுக்கப்புறம் தான் பொட்டன்ஷியல் காமிக்க போகிறேன்னு போய் உட்காந்துருக்கிறாங்க. ஏமா பார்வதி இதெல்லாம் உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? ஏங்க நீங்கள் ஒன்றும் பண்ணலன்னு சொன்னால் பிக் பாஸ் டீமே ஒத்துக்காதுங்க, உங்களை வச்சு தாங்க அந்த ஷோவே ஓடுது அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அந்த ப்ரோமோவை பார்த்தோன்னே எத்தனை பேருக்கு பார்வதி அங்கே உட்காந்துதும் கலையரசன் இந்த பக்கம் உட்கார்ந்ததை பார்க்கும்போது குபீர்னு சிரிப்பு வந்ததுன்ற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.